கூட்டு பிரார்த்தனைங்கிறார அது ஒரு விதமான பிரார்த்தனையா சார்? இது ஒருத்தர் ஒரு வழக்கம் அவ்வளவுதான். பட் ஹிந்து மதம்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றதுன்றது இந்து மதத்தில் அப்படி ஒன்றும் பெருசுன்னு சொல்லப்படல. ஹிந்துயிசம் addresses itself to an individual. நீங்க தனி மனுஷனா அவனை பார்த்து நீ உன்னை வசதிக்க, நீ ஒன்னு நீ சரி பண்ணிக்க, நீ நல்லவனாரு, நீ எல்லா தர்மங்களையும் கடைப்பிடிச்சிரு, நீ சிதப்பிரக்கிறாரு, எல்லாத்திலையும் மயங்காது இப்படின்னு அவனை. ஏன் இது என்ன கான்செப்ட்? ஏன் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது? ஆமா, ஒத்தொத்தனும் தான் தனித்தனியா ஒத்தொத்தனுங்க சொன்னா ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றதுக்கு பதில் அதுல ஒத்தொத்தனும் தன்னை ஒசத்தின்டான்னா கூட்டமே உயர்ந்து போயிடும். சில மதங்கள்ல இந்த கூட்டங்களை பார்த்து சொல்றது இருக்கு. ஹிந்துயிசம் நெவர் கேர்ட் ஃபார் நம்பர்ஸ். இதுல எத்தனை பேர் வரான் எத்தனை பேர் போறான் அதை பத்தி அனாவசியம். அதனாலதான் கன்வர்ஷனுக்கு கூட இடமே இல்லை. மற்ற சில மதங்கள்ல கன்வர்ஷனுக்கு இடம் உண்டு. அவனை சொல்லி கிள்ளி மதம் மாற்றி இதுல அது கிடையாது. ஏன்னா இதுல நம்பர்ஸை பத்தி கவலை இல்லை. இன்னும் நிறைய பேர் வரணும், லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா அப்படின்னு. ஒத்தனம் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதனால பட் நாளாவட்டத்தில் என்ன ஆச்சு, இந்த பஜனை நாம சங்கீர்த்தனம் பகவான் நாமத்தை எல்லாருமா சேர்ந்து சொல்றது இப்படி எல்லாம் வந்திருக்கு. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அது விதிக்கப்பட்ட விஷயம் அல்ல, மரபு வழியாக வந்தது. நாமம் பகவான் நாமத்தை சொல்றதுக்கு ரொம்ப விசேஷமான பலன் உண்டு. அதாவது சார், ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு தர்மம் உண்டு. கிருத்த யுகம் அதை எடுத்துட்டீங்கன்னாக்க கடும் தவம் புரியணும். திரேதா யுகம் யாகங்கள்லாம் செய்யணும். அதுக்கு அடுத்தது துவாபர யுகம், அதை எடுத்துட்டீங்கன்னா பூஜை இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். கலியுகத்தில் பகவான் பேரை சொன்னாலே போறோம். பிகாஸ் இப்ப அவ்வளவுதான் முடியும், நம்மளால தெரிஞ்சிருக்க. அந்த வீக்னஸுக்கு தகுந்தபடி தானே கொடுப்பாங்க. வீக்கான மனுஷனை கொண்டு போய் பலுவை தூக்குனா எப்படி தூக்குவான்? அவனுக்கு நீ இதை தூக்கினா போறம்பா அப்படின்ற மாதிரி. இதுல நமக்கு கடவுள் பேரை சொன்ன நாராயணா பரமசிவா ஏதோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சொன்னா போறோம். அதுக்கே பலன் உண்டு. அதனாலதான் நாம சங்கீர்த்தனம்ன்றதெல்லாம் வந்திருக்கு. என்ன ஜட்ஜி சார் இவரு? கடவுளை நம்பித்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேங்கிறாரு. சாட்சிகளை நம்ப மாட்டாரா சார்? சாட்சிகளை நம்ப மாட்டேன்னு அவர் சொல்லல. ஆனால் சாட்சிகளை நம்பி தான் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா அமையணுமே அப்படின்ற கவலை, அந்த அக்கறை அவர் மனசுல இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா இருக்கணுமே அந்த அக்கறை இல்ல. பணங்கணம் வாங்கியிருக்கா இல்ல வேண்டியவன் பாக்குற ஜட்ஜினா இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. பட் இவர மாதிரி ஜட்ஜ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு செய்யறது நியாயமா இருக்கணும் அப்படின்ற பயம் இருக்கிறதுனால அவர் கடவுளை வேண்டிக்கிறார். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர். திருவிளையாடல் புராணம் பத்தி புலவர் கீரன் அவர் செய்திருக்கிற ஒரு விரிவுரையில அவர் சொல்லுவார், கடவுள் அருள் இருந்தால்தான், இவன் வேண்டிக்கிறானோ இல்லையோ, கடவுள் அருள், அது தெய்வ அருள் இருந்தால்தான் ஒரு நீதிபதி ஒழுங்கான தீர்ப்பை கொடுக்க முடியும். ஏன்னா இவன் நேர பார்க்கல எதையும். இப்போ ஒரு கொலை நடக்கிறது, கொலை கேஸ் ஜட்ஜ்மெண்ட்னால வருது, ஜட்ஜ் அந்த கொலையை பார்க்கல. மொத்தம் இவன் தான் கொண்டான்னு சாட்சி சொல்லுவான், இன்னும் 2-3 பேர் சொல்லுவான், போலீஸ் சொல்லுவான், ஏதோ ஆதாரம் இருக்கும். எதுவா இருந்தாலும் இவன் அதெல்லாம் வச்சுட்டு இவன் பண்ற யூகம் தான் ஒரு அசஸ்மெண்ட். சரி, இப்படிதான் நடந்திருக்கும். ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறது. இதுதான் அப்படின்றத வச்சுட்டுதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அவனை நேர பார்த்து சொல்ற விஷயம் இல்ல. அப்ப தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா அது கரெக்டா இருக்கும் அவன் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட். திருவிளையாடல் புராணத்துல எந்த கதையில அவர் புலவர் கீரன் அதை சொல்வார்னா, குலோத்துங்க பாண்டியன் ஒரு ராஜா, சோமசுந்தர கடவுளுக்கு பெரிய பக்தன். அவன் நாட்டில் ஒரு நாள் ஒரு காட்டு பாதை, அதுல ஒரு பிராமணனும் அவனுடைய ஒய்ஃபும் போறாங்க குழந்தையோட. அவளுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, மரத்தடியில உட்காந்து வச்சுட்டு நான் போய் தண்ணி கொண்டுறேன் அவன் போறான். அதே சமயத்தில் ஒரு வேடன் அங்க வரான், அவனுக்கும் களைப்பா இருக்கு, அவன் பெரிய மரம். சோ அந்த பக்கம் அவன் உட்காந்துக்கிறான். அவன் இவ்வளவு இருக்கிறது பார்க்க கூட இல்லை. அவன் அப்படியே அங்க உட்கார்ந்து இருக்கான். மரத்து மேல ஒரு அம்பு சொருகிட்டு இருக்கு. எவனோ எப்போ போட்ட அம்பு, அது குறி தவறி மரத்துல போயிருது. ஒரு பேய் காத்து ஒன்று வீசுறது, அந்த அம்பு சட்டக்குன்னு இவன் வயிற்றுல குத்திடுறது. அவ்வளவுதான், இவன் செத்து போயிடுறான். பிராமணன் பாக்குறான், பார்த்தா ஒய்ஃப் செத்து கிடக்குறான், அம்பு குத்தி இருக்கு. குய்ய முறையும் கத்துறான். அப்படி இப்படி ஓடி பார்த்தா அந்த பக்கம் வேடா இருக்கு. நீதான் அவளை கொண்டு இருக்க. எனக்கு என்ன செத்து போயிட்டாங்க, யாரு அந்த பக்கம் இருக்காள, நீ கொண்டு விட்டு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்க.
இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது. சரி வா ராஜா கிட்ட நிறுத்தின்னு போறான். ராஜா கிட்ட போய் வழக்கு சொல்றான். வேடனே எல்லாரும் விசாரிக்கிறாங்க. நீ தானே இங்க இருந்து? ஆமா. அம்பு வயிற்றுல குத்தி? ஆமா. அது நான் போடல. பின்ன எப்படி அவளுக்கு வந்து? எனக்கு தெரியாது. இதையே சொல்றான். அவன் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, டார்ச்சர். பட் அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். நான் இல்ல. ராஜாவுக்கு சந்தேகம் வருது. என்னடா இது, எவ்வளவு கேட்டாலும் இல்லைன்றான். இவனுக்கு அந்த பொம்பளை மேல இவனுக்கு விரோதம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அவகிட்ட நகை நட்டு இல்ல, சாதாரண ஒரு ஏழை பிராமணன். எப்படி பின்ன இது எதுக்காக இது நடந்திருக்கும் ஒன்னும் புரியலையே. திண்டாடுறான். நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பா போயிடக்கூடாதுன்னு வருந்துறான். கடவுள் நம்பிக்கை அவனுக்கு உண்டு. அதனால சோமசுந்தர கடவுள் கிட்ட போறான். போய் வேண்டிக்கிறான். இது ஒன்னும் அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இது தர்மசாஸ்திர நூல் எல்லாம் பார்த்து சொல்ற விஷயம் இல்ல, அதுக்கெல்லாம் இதுல ஆதாரமும் இல்ல, ஒன்னும் வழியும் இல்ல, கடவுள் தான் சொல்லணும்ன்றாங்க, நீ எனக்கு வழிகாட்டுன்னு வேண்டிக்கிறான். அந்த செய்யுள் கூட நல்லா இருக்கும். அது கூட அப்ப அது வந்து, மன்றாடு மணியே, இங்கு மறவன்தான் பார்ப்பனியை கொன்றானோ, பிறர் பிரிதால் கொன்றதோ, இது அறநூல் ஒன்றாலும் அளப்பது அரிதாக கிடந்ததால் உன்னருளால் என்றாழ்வு கிடத்தேற்றான் என்று இறந்தான். அதாவது இவன் தான் கொன்னானா, இல்ல வேற ஏதான ஒரு வழியில் யாருன்னா இவளை கொண்டுட்டாங்களா? இது அறநூல், இந்த சாஸ்திரம் தர்ம சாஸ்திரத்துக்காக ஒண்ணும் இல்லையே, கிடைக்கல தெளிவு. சோ நீதான் எனக்கு தீர்த்து வைக்கணும்ன்றான். அப்ப கடவுள் ஆணையை ஏத்துண்டு, சோமசுந்தர கடவுள் அவன் பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணவர். அவரே மதுரை ஆண்டவர் தான். அதனால ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லி அங்க போறாங்க. கடவுள் சொல்லி கல்யாணத்துக்கு அவன் பிராமணனை கொண்டு போறான், அஃபெக்டட் பார்ட்டி. அங்க ரெண்டு கிங்கரர்கள் பேசுறது இவா ரெண்டு பேர் காதல மட்டும் உழருது. அதாவது ராஜாவும் அந்த அந்தணன், அவங்க ரெண்டு பேர் காதல மட்டும் ரெண்டு கிங்கரர் பார்வை உங்களுக்கு மட்டும் தெரியுது. ஒரு கிங்கரன் சொல்றான், இவனுக்கு ஆயுஷ் முடிஞ்சு போச்சு இந்த மாப்பிளைக்கு, இப்ப இவன் செத்து போடுமே, எப்படி இவன் சாப்பிடறான் அப்படின்றான். இன்னொரு கிங்கரன் சொல்றான், என்ன பெரிய விஷயம், மேல சத்தம் அது பெரிய அமக்களை நடக்கும், கொல்லையில மாடு கட்டி இருக்கு, அது இந்த கெலாட்டாவில் மிரண்டுக்கு போறது, வந்து இவனை குத்தி கொண்டுட்டு போறது மாப்பிள்ளைய, இவன் ஜாவான். எல்லாம் அங்க காட்டுல நடக்கலையா, அந்த மரத்துக்கு அந்த பொம்பளை உட்கார்ந்து இருந்தா, எவனோ எப்பவோ போட்ட அம்பு ஒரு பேய் காத்து அடிச்சது வந்து அவன் வயிற்றுல குத்தி அவன் செத்து போலியா, அந்த மாதிரிதான் இதுவும் அப்படின்னு. ராஜாக்கும் இவனுக்கும் அப்பதான் தெளிவு பெறுது. அதுபடி ஜட்ஜ்மெண்ட் வந்தது, வேண்டாம் ரிலீஸ் ஆனா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். பட் பொதுவாகவே தெய்வ அனுகிரகம் இருந்தா நம்ம அக்கறையோட பண்ற காரியம் அக்கறையோட பண்ணுவோம், அதுக்கு ரிசல்ட்டும் ஒழுங்காரு. இதில் ஒரு விஷயம், எல்லா பூலோக நடப்புகளுமே அங்க இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறவைதான் அப்படின்ற நம்பிக்கை உடைய விஷயங்கள் தான் இந்த சீரியல்ல சொல்லப்படுறது. இப்ப இந்த அசோக் யாரு யாரு அப்படின்றது ஒரு நடுவில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, அவனே கேட்டுட்டு இருந்தான், நீங்களும் கேட்டீங்க யார் சாரி வே அப்படின்னு. இதுல இப்ப அதுக்கு விடை கிடைக்கும். என்ன இந்த விடைகள் இதெல்லாம் தேவலோகத்தில் கிடைக்க வேண்டியது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இல்ல, சிலத்துக்கு பூலோகத்தில் தான் விடை காண முடியும், சிலத்துக்கு அங்க விடை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்றது இனிமேல் தெரியும், அதுக்குதான் தேவலோகம்.